Hi guys, welcome to Zara Shri vlog. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி சாட்டர்டே. ஸோ வந்து சாட்டர்டே வந்துட்டு அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டுலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேவரு மாவில் வந்து அடை செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்கிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்து அடை தான் செய்ய போகிறோம். கீரை அடை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து கீரை இருக்குது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி மார்னிங்கே வந்து நம்ம இதை தான் சமைக்க போகிறோம். சரி ஓகே வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஓகே, நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் எடுத்தாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே ஆனியன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆனியன் வந்து போட்டாச்சு. ஸோ ஆனியனை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இந்த கீரை எல்லாமே இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனியன் வந்து வதங்கிட்டுருக்கு. இப்போ ஆனியன் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மாவு வந்து பிசையும் போது ஆக்சுவலி வந்து நம்ம உப்பு போடுவோம், டேஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து இப்போ லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கிருக்கு. இது ஆக்சுவலி நாங்கள் இப்போ வந்து நம்ம இந்த கீரை எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருங்க, நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து பிடிச்சிக்கிட்டே மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருங்க, இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் இது வதட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பேஷனில் வந்துட்டு அந்த மாவுலாம் வந்து கொட்டி கேவரு மாவு அதை வந்து கொட்டி பிசையலாம். பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாவு வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்ப்போம். கைஸ், இப்போ இது கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் எதுக்கு வேணால் சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இதுக்குள்ளே போட்டு செய்யணும்னு இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மாவு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு. பெருஞ்சீரகம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இது ஆக்சுவலி எதுக்குன்னா இது டைஜஷனுக்காக பெருஞ்சீரகம். அதே மாதிரி இது நல்ல ஒரு வாசனையும் கொடுக்குது. இதை போட்டு ஒரு இது கலக்கிக்கலாம். ஆமாம், இது தானே நம்ம சின்ன வயசுலலாம் அந்த ஒரு கலராக முட்டாயில் இந்த சீரகம் போட்டிருக்கோம். 90s கிட்ஸ்லாம் வந்து. நெக்ஸ்ட் வந்து நான் செஞ்ச இந்த இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இல்லையா? ஓகே, இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடுதாங்க. மாவு அதிகமாக இருக்கும்னு தோணுது. கீரைக்கு ஏற்ற மாவு போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். போதுண்டா, இது வேறு நிறைய இருக்கும், அப்புறம் இது பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி டயட் ஃபுட் ஆக்சுவலி இது சாப்பிடலாம். நாங்கள் குண்டாக இருக்கோன்னு சொல்லிட்டு தான் எங்கள் டேடி வந்துட்டு இந்த மாதிரி இனிமேல் உங்களுக்குலாம் ஆயில் ஐட்டம் கிடையாது,
இனிமேல் இந்த மாதிரி கூழ் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, அடை செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க கைஸ். நல்லா பிசைஞ்சிக்கணும். போதும். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே பிசைஞ்சியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், ரவுண்டாக உருண்டை பிடிச்சி ஒரு ஈர துணியில் வச்சு இதோ பிடிக்கிறாங்க பாருங்கள் உருண்டை. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஈர துணி வச்சு அதில் தட்டி தட்டி அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கணும் ரவுண்ட் ஷேப்பில். கையில் மாவு ஒட்டிச்சுன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கணும். கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணுமா. தடவிட்டு நம்ம அப்படியே தட்டினா ஒட்டாது. அதெல்லாம் தெரியும். இதே மாதிரி தடவிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு துணி வச்சு வந்து நம்ம இந்த மாதிரி தட்டுக்கு மேலே வந்து தட்டிக்கலாம் அழகாக ரவுண்ட் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்போ அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி போட்டால் அவ்வளோதான். இந்த